Taste the Daily. நீட் தேர்வு அமலுக்கு பின் ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவு சிதைவதைக் கண்டு அதிமுக ஆட்சியின் போது எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது தனி அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு வந்த 7.5% உள்ஒதுக்கீட்டால் 2020ஆம் ஆண்டு முதல் நடப்பு ஆண்டு வரை 2831 பேரின் மருத்துவ கனவு நிறைவேறியிருக்கிறது. ஏழை மாணவர்களும் மருத்துவராகும் வகையில் மருத்துவத்துறையில் புரட்சித் தமிழர் சத்தமில்லாமல் சாதனை படைத்து குறிப்பிடத்தக்கது. தலைவர் தெளிவாக சொல்லிட்டார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு, நம்ம தலைவருக்கு தெரியும். இப்படி அரைவைக்காட்டு தனமாக அரைக்கூவல் விடாமல் சத்தமில்லாமல் சம்பவம் செய்தவர்தான் நமது புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். அப்படி என்ன சாதனை செய்துவிட்டார் என்பதை கீழ்வரும் வரைகலையை பார்த்தாலே தெரிந்துவிடும். நீட் தேர்வு வருவதற்கு முன் 2014-15ஆம் ஆண்டில் 38 பேரும், 2015-16ஆம் கல்வி ஆண்டில் 36 பேரும், 2016-17ஆம் ஆண்டில் 34 அரசு பள்ளி மாணவர்களும் மருத்துவ படிப்பில் சேர்ந்தனர். நீட் தேர்வுக்கு பின்னர் இந்த எண்ணிக்கை ஒற்றை இலக்கமாக குறைந்தது. 2017-18ஆம் ஆண்டில் 3 பேரும், 2018-19ஆம் ஆண்டில் 5 பேரும், 2019-20ஆம் ஆண்டில் 6 பேரும், 2020-21ஆம் கல்வியாண்டில் 11 அரசு பள்ளி மாணவர்களால் மட்டுமே மருத்துவ படிப்பில் சேர முடிந்தது. நீட் தேர்வால் கூலி தொழிலாளி, வீட்டு வேலை செய்பவர், ஏழை விவசாயி போன்ற அடித்தட்டு சாமானியர்களின் பிள்ளைகளின் மருத்துவ கனவு சிதைந்துவிடக் கூடாது என்ற உயரிய நோக்கத்தில் கடந்த 2020ஆம் ஆண்டு அப்போதைய அதிமுக ஆட்சியின் போது முதலமைச்சராக இருந்த எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது தனி அதிகாரத்தை பயன்படுத்தி அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்ததுடன் படிப்புக்கான முழு செலவையும் அரசு ஏற்பதாக அறிவித்தார். தமிழ்நாடு அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு தனியாக உள் ஒதுக்கீடு அவசியமாகிறது என்பதை இத்தருணத்தில் தெளிவுபடுத்த கடமைப்பட்டுள்ளேன். தற்போதுள்ள மருத்துவ பட்டப்படிப்பு இடங்களில் இந்த 7.5% உள் ஒதுக்கீடு வழங்குவதால் சுமார் 300க்கு மேல் இடங்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கு இதன் மூலம் சமநீதி வழங்க இது வழிவகுக்கும். எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் புரட்சி தமிழர் என அன்பாக அழைக்கப்படுவதற்கு காரணம் கூரை கொட்டகையில் வாழும் குழந்தைகளும் மருத்துவர் ஆகும் வகையில் சென்னை ஜார்ஜ் கோட்டையில் எடுத்த இந்த அதிரடி நடவடிக்கைதான். ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவு காணல் நீராக கரையாமல் கொண்டு வரப்பட்ட 7.5% உள் இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளி மாணவர்கள் MBBS, BDS படிப்புகளில் 2020-21ஆம் ஆண்டில் 435 பேரும், 2021-22ஆம் ஆண்டில் 555 பேரும், 2022-23ஆம் ஆண்டில் 584 பேரும், 2023-24ஆம் கல்வியாண்டில் 625 பேரும், 2024-25ஆம் கல்வியாண்டில் 625 பேரும் சேர்ந்துள்ளனர். நடப்பாண்டு கலந்தாய்வு முடிந்த நிலையில் இதுவரை இல்லாத வகையில் இந்த ஆண்டு மொத்தம் 632 அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ளனர். இப்படிப்பட்ட புரட்சிக்கு சொந்தக்காரர் எடப்பாடி கே பழனிசாமிதான். நீட் தேர்வை ரத்து செய்ய சிதம்பர ரகசியம் தங்களிடம் உள்ளது, நாங்கள் என்ன செய்வோம், மத்திய அரசு தான் என பொய் புரட்டுகளை கூறாமல் ஏழை எளிய மாணவர்களுக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதை செய்து காட்டி ஒட்டுமொத்த நாட்டையும் திரும்பி பார்க்க வைத்தவர்தான் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். 7.5% உள் இடஒதுக்கீட்டின் மூலம் 6வது ஆண்டாக கூலி தொழிலாளி, வீட்டு வேலை செய்பவர், ஏழை விவசாயி போன்ற அடித்தட்டு சாமானியர்களின் பிள்ளைகளின் மருத்துவ கனவை நனவாக்கிய அதிமுக பொதுச் செயலாளர் எங்கு சென்றாலும் அவரை நேரில் சந்தித்து கைகூப்பி நன்றி தெரிவிக்கின்றனர் மருத்துவ மாணவ மாணவிகள். பேர் திவ்யதர்ஷினி. எனக்கு கரூர் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிருக்கு. எங்கள் அப்பா தறி ஓட்டுறாங்க, எங்கள் அம்மா டெய்லி வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கிறாங்க. எங்களை மாதிரி ஏழை குழந்தைங்களுக்கு மருத்துவம் அப்படின்னாலே கனவாக இருந்த நிலமையில் எங்கள் கையிலையும் வெள்ளைக்கோட்டு, ஸ்டெத்தாஸ்கோப்லாம் மாட்டி எங்களாலையும் ஆக முடியும்னு இப்போ எங்களால் மருத்துவக் கல்லூரியில் ஒரு தன்னம்பிக்கையாக போக முடியுது. இந்த மாதிரி சலுகை கொடுத்த முன்னாள் முதல்வருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நனவாக இருக்குது.
அதுக்கு முக்கியமான காரணம் 7.5 ரிசர்வேஷன். இப்போ வந்து நார்மலாக ஜென்ரலில் படிக்கிறவங்க 720 அவுட் ஆஃப் 720 எடுத்தாலும் அவங்க வந்து ஃபீஸ் கட்டி தான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் எங்களை மாதிரி ஏழை குழந்தைகள் ₹1 கூட செலவு இல்லாமல் படிக்க போகிறாங்க. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் முன்னாள் முதலமைச்சர் அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. இது ஃபுல்லாக கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன். எடப்பாடியார் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது அவர் வந்து 7.5 திட்டம் கொண்டு வந்தது மூலமாக தான் எனக்கு வந்து நீட் படிக்கணும்னு ஆசை வந்துச்சு. அப்புறம் நான் வந்து நீட்டு படித்து அந்த 7.5 அடிப்படையில் இப்போ வந்து எனக்கு செங்கல்பட்டு கவர்மெண்ட் காலேஜில் வந்து மெடிக்கல் சீட்டு கிடச்சிருக்கு. அதுக்கு வந்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. கூலி தொழிலாளியின் பிள்ளை, வீட்டு வேலைக்காரியின் பிள்ளை, கழிவுநீர் அகற்றுவரின் பிள்ளை என ஏளனமாக கூறியவர்கள் இன்று அதோ அந்த டாக்டருக்கு எங்க ஊருதான், அந்த டாக்டர் இன்னாருடைய பிள்ளை என புகழை பெற்றுக் கொடுத்தவர்தான் ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மக்களுக்கான தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்திய திருநாட்டிற்கே உதாரணமாக இருக்கும் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் புரட்சி இந்தியா முழுவதும் பரவி சாமானிய மக்களின் குழந்தைகள் மருத்துவர்களாகி சேவை செய்ய வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மக்களின் எண்ணமாக இருக்கிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக அன்வர் புகாரி.